फ्रेंड्स इनकी நம்ம பார்க்க போற ரெசிபின்னு பாத்தீங்கன்னா கொரியன் காலிஃப்ளவர் பாப்கார்ன் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் மாதிரி ரொம்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து காலிஃப்ளவரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல மைதா, கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான சால்ட், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா கொத்தமல்லியை இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை இப்படி எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் சோயா சாஸ், தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். லிக்விடாக எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது மாதிரி இதில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் இதில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக விடலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொரியன் காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு கேட்குது பாருங்க. நீங்களே இந்த கொரியன் காலிஃப்ளவர் பாப்கார்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொட்டுக்க நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். சாஸு இல்லை மயோனஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்கரான ஒரு ஸ்டார்டட் ரெசிபி. நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.